நாம் தமிழர் கட்சி உட்பட மாற்றுக் கட்சியை சேர்ந்த சுமார் 3000 பேர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய இருக்கின்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அண்ணா அறிவாலயம் வருகிறார். நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். செய்தியாளர் கோகுல், விவரம் என்ன? நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏறக்குறைய 3000 பேர் இன்று திமுகவில் இணையக்கூடிய விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் கலைஞரங்கத்தில் தொடங்க இருக்கிறது. தற்பொழுது இந்த விழாவில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் அண்ணா அறிவாலயம் வருகிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சியிலிருந்து முதலமைச்சர் முன்னிலையில இந்த இணையக்கூடிய விழாவானது நடைபெற இருக்கிறது. 10 மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி குறிப்பாக கோயம்புத்தூர், சேலம், கடலூர், தருமபுரி, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள் அந்த கட்சியிலிருந்து விலகி இன்று திமுகவில் இணைய இருக்கிறார்கள். இதில் மாவட்ட செயலாளர்களும் அதே போல மண்டல செயலாளர், அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏற்கனவே போட்டியிட்ட வேட்பாளர்களும் பலரும் இன்று திமுகவில் இணைய இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்லாமல் மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஒரு 1000 பேரும் இன்று திமுகவில் இணைய இருக்கிறார்கள். முதலமைச்சர் முன்னிலையில இந்த இணைப்பு விழாவானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து பேசி வரக்கூடிய நிலையில அந்த கருத்தில் உடன்படாமல் அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில நாம் தமிழர் கட்சியுடைய சேர்ந்த பல நிர்வாகிகள் அந்த கட்சியிலிருந்து விலகி வருவதாக தகவல் கிடைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது விலகி திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் முன்னிலையில ஏறக்குறைய 3000க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். கோகுல், இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து 8 மாவட்ட செயலாளர்கள் இதில் திமுக இணைகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். இதுல நாம் தமிழர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களே திமுக இணைவதற்கான காரணம் என்ன? இது நாம் தமிழர் கட்சிக்கு எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? நிச்சயமாக தொடர்ந்து தமிழ் தேசியம் குறித்து பேசி வந்த நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை பற்றி தற்பொழுது பெரியார் குறித்து பெரியாருக்கான எதிர்ப்பு, பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி வருகிறார். அதில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பலருக்கு உடன்பாடு இல்லை என்ற அடிப்படையில் தான் தங்களை கட்சியிலிருந்து விலக்கிக் கொள்வதாக நேற்றைய தினம் கூட சில மாவட்ட நிர்வாகிகள் தலைமைக்கு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அந்த அடிப்படையில இன்றைய தினம் இந்த ஏறக்குறைய 8 மாவட்ட செயலாளர்கள், சேலம் பகுதியைச் சேர்ந்த ஒரு மண்டல செயலாளர், அதே போல நாம் தமிழர் கட்சியில் ஏற்கனவே சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளர்களாக போட்டியிட்டவர்கள் உட்பட ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் 3000க்கும் மேற்பட்ட மற்ற கட்சியில் சேர்ந்த மொத்தமாக 3000 பேரும் தங்களை திமுகவில் இணைத்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக ராமநாதபுரம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களும், அதே போல தருமபுரி, கடலூர் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மாவட்ட செயலர்களும், திருநெல்வேலியைச் சேர்ந்த மாவட்ட செயலரும் அங்கிருந்து விலகி தற்பொழுது திமுகவில் இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. கோகுல், இந்த விவகாரத்திற்கு முன்னதாகவே, பெரியார் குறித்தவருடைய சர்ச்சை பேச்சுக்கு முன்னதாகவே சேலம், கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி அப்படின்ற முக்கிய மாவட்ட நிர்வாகிகள் சீமானுடைய செயல்பாடு தொடர்பாக தன்னுடைய மாற்று கருத்தை முன்வைத்து அந்த கட்சியிலிருந்து விலகிறதா அறிவிச்சிருந்தாங்க. அதனுடைய நீட்சி இது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல பெரியார் குறித்தவருடைய பேச்சு அப்படின்றது நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்குள்ளேயே பெரிய அளவுக்கு எடுபடல, வரவேற்கப்படல அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாமா? அதை தலைமையோடு பல்வேறு கருத்துக்களில் முரண்பாடு ஏற்பட்டு பலர் ஏற்கனவே கட்சியிலிருந்து விலகி வந்தார்கள். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்டத்தினர் எல்லாம் அந்த கட்சியிலிருந்து விலகினார்கள். பல்வேறு சூழல்ல, அதாவது தலைமையோடு குறிப்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோடு ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக பலரும் தனித்தனியாக விலகிய நேரத்துல பெரியார் குறித்து அவர் சர்ச்சைக்குரிய வகையில தொடர்ந்து சில நாட்களாகவே பேசி வரக்கூடிய நிலையில் அந்த கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி அதில் அந்த கருத்திலிருந்து
பின்வாங்க போவதில்லை என்று அவர் தொடர்ந்து பேசி வரக்கூடிய நிலையில மொத்தமாக 8 மாவட்ட செயலர் உட்பட 11 மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரே நேரத்துல விலகி இருக்காங்க. பெரியார் குறித்த சீமானுடைய சர்ச்சை பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமாகவும் அவருடைய பேச்சை எதிர்ப்பை பதிவு செய்திருக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சொந்த கட்சியை சேர்ந்த 8 மாவட்ட செயலாளர்கள் தற்போது திமுக இணைந்திருக்கின்றன. தொடர்பான தகவலுக்கு நன்றி கோகுல்.